ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வனாந்தரம் மாறும், சுகவாழ்வு துளிர்விடும் என்பதாக தான் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். வனாந்தரம் என்பதுனா என்ன? நம்மளை உருவாக்குகிற இடம்தான் வனாந்தரம். நமக்கு எல்லாமே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், இருள் சூழ்ந்த ஒரு அனுபவம். இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? வனாந்தரம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உருவாக்கப்படுகிற இடம். உருவாக்கப்படும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். உருவாக்கப்படும் பொழுது நம்மளால் அதை சகித்து கொள்ள முடியாது. ஆனால் உருவாக்கப்பட்டவனை தான் தேவன் பயன்படுத்த முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து போய் காணப்படுகிறதா? வழியற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் வனாந்தரத்திலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி சுக வாழ்வு துளிர் விடும்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துளிர் என்பது நம்பிக்கை என்கிற துளிரை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். மேன்மையை காண்பீர்கள், உயர்வை காண்பீர்கள். இதுவரை இல்லாததை இன்றைக்கு காண்பது தான் துளிர் விடும் என்பதாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும்படி செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தில் கவனித்தீர்களா? உன் உன் இன் உன் என்று சொல்லி 3 முறை உன் என்பதை நன்றாய் பார்க்க முடிகிறது. உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே என்று சொல்லி 3 முறை வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மளுக்குள்ள தான், உங்களை பார்த்து தான் இந்த நாளில் என்ன செய்திருக்கிறார்னா, சுகவாழ்வு துளிர்க்கும் மகனே மகளே என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஏசாயா 58:8 எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. அப்பொழுது என்று ஆரம்பித்தால் ஒரு கேள்வி அங்கே கேட்க வேண்டும். அப்பொழுதுக்கு எதிர்ப்பதம் என்ன? எப்பொழுது என்று சொல்லி கேட்க வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால் அதே ஏசாயா 58:7 இவ்வாறாக முடிவுறுகிறது. கடைசி லைனை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்று வாசிக்கிறோம். 58ஆம் அதிகாரம் என்றாலே எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது, உபவாசத்தினால என்ன ஆசீர்வாதம் என்பதை தான் அங்கே அந்த 58ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஏற்ற உகந்த உபவாசத்தில் இருக்கும் பொழுது அநேகர் உபவாசம் என்று சொல்வார்கள். உபவாசம் என்று சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சாப்பிடாமல் இருந்து வேலையெல்லாம் கட்டாயமாக செய்வார்கள். ஆனால் உபவாசம்னா வேலை செய்வதற்கல்ல, உபவாசம் என்பது தேவ பாதத்தில் அமர்வதற்கு. உபவாசம் இருந்து நாம் மற்றவர்களுக்காக, மற்றவருடைய காரியத்திற்காக தங்களை மறந்து, சுயநலத்தை மறந்து, பிறநலத்தை விரும்பி நாம் தேவ சமூகத்தில் அமரணும். அதுதான் தேவனுக்கேற்ற உபவாசம். அதுதான் என்ன சொன்னா, உன் வெளிச்சம் என்ன சொன்னா, விடிய காலத்தின் வெளுப்பை போல அப்படி ஒரு இருள் நீங்கி உன் வாழ்க்கையில் அப்படி வெளிச்சம் உதையும் போது, இதுவரைக்கும் மறைந்து கிடக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும் அல்லவா? இதுவரைக்கும் மறைந்து கிடக்கிற ஆசீர்வாதம் உன் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது, உன்னால் அறிய முடியாதது இருந்தது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவாய் என்றால் இதுவரை நீ பார்க்காததை உன் கண்கள் என்ன செய்யும், பார்க்கும். அது மாத்திரமல்ல, உன் என்ன செய்ய சொன்னால் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, அப்படி என்றால் இன்றைக்கு துளிர்த்து உன் நீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையை போல் இருந்தாலும் நம்முடைய கிரியையை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய செயலை கர்த்தர் பார்க்கிறார். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஆண்டவர் அந்த நீதியை பார்ப்பார். ஆண்டவர் எனக்காக எவ்வளவுலாம் உண்மையாக இருக்கிறான், பசியுள்ளவனுக்கு
இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறானா, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறானா? அதை தாங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் எனக்கு உகந்த உபவாசம், அதுதான் உன் நீதி. உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை என்ன செய்யும்? காக்கும். எந்த சத்துரு உன்னை தொடாதபடி காக்கும், எந்த ஏவல் உன்னை தொடாதபடி காக்கும், எந்த மாந்திரிகம் உன்னை தொடாதபடி காக்கும். எல்லாம் காப்பதற்கு கர்த்தருடைய மகிமை என்றால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம். நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், நீங்கள் இருக்கிற திருச்சபையை சூழ்ந்து கொள்ளும். உங்களை காக்கிற மகிமை இருக்கிறது. எனவே வனாந்தரம் மாறி சுகவாழ்வு துளிர் விட்டது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் மாறி சுகவாழ்வு இன்றைக்கு துளிர்த்ததற்காக நன்றி. அப்படியே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீரே ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.